ஹலோ வியூவர்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா திருவான்மியூரில் இருக்கிற மருந்தீஸ்வரர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இது சென்னையில் உள்ள புகழ்பெற்ற கோயில்களில் இதுவும் ஒன்று. தேவார திருத்தலங்களில் இது 25வது திருத்தலம். இது கட்டினவர் பார்த்திங்கன்னா 2ஆம் ராஜராஜ சோழன் அவர்களால் கட்டப்பட்டது இந்த கோயில். சிவபெருமான் பேர் மருந்தீஸ்வரர் பால்வண்ணநாதர் ஆவர். அம்மன் பேர் திரிபுர சுந்தரி அம்மன். இங்கே சிவபெருமான் அகத்தியருக்கும் ராமாயணத்தை இயற்றிய வான்மீகி முனிவருக்கும் காட்சியளித்ததாக வரலாறு இருக்குது. வான்மீகி என்ற பெயர் மருவி திருவான்மியூர் என்று ஆயிற்று. இங்கே அகத்திய முனிவருக்கு பார்த்திங்கன்னா சிவபெருமான் எந்தெந்த நோய்க்கு எந்தெந்த மருந்து உட்கொண்டால் நோய் தீரும் என்று உரைத்ததாக வரலாறு இருக்குது. அகத்திய மாமுனிவர் சிவபெருமானோட கல்யாண தோற்றத்தை பார்க்க விரும்பியதாகவும் சிவபெருமான் அவருக்கு கல்யாண கோலத்தில் இங்கே காட்சியளித்ததாகவும் வன்னி மரத்தடியில் காட்சியளித்ததாக கூட வரலாறு இருக்குது. இந்த சிவன் கோயிலில் பார்த்திங்கன்னா சிவன் மேற்கு நோக்கி காட்சியளிக்கிறார். இது சென்னையில் உள்ள புகழ்பெற்ற கோயில்களில் இதுவும் ஒன்று. இங்கு பங்குனி உத்திரம் சிறப்பாக நடைபெறுகிறது. சூரசம்ஹார விழா அதெல்லாம் சிறப்பாக பூஜை அன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்ல பூஜையெல்லாம் செய்வாங்க. பூஜை சிறப்பாக நடைபெறும் அன்று. நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப பெரிய கோயில். இங்கே உள்ள சிவனுக்கு நாம் பசும்பால் வாங்கி கொடுத்தால் மிகவும் நல்லது. தீராத நோயும் தீரும் என்பது நம்பிக்கை. இங்கே உள்ள திருநீற்றை அணிந்தால் நமக்கு தீராத நோயும் தீரும். சிவனை வணங்குவோம், அவன் பாதம் போற்றுவோம். இதுதான் திரிபுர சுந்தரி அம்மன் கோயில். இங்கே விநாயகருக்கும் முருகருக்கும் கூட தனி சன்னதி உள்ளது. இங்கே ஒரு தண்டம் கூட இருந்தது. அந்த தண்டத்தில் பார்த்திங்கன்னா பிரதோஷம் அன்னைக்கு அந்த தண்டம் கீழேயே படாமல் பூமியிலேயே படாமல் அப்படியே நின்றிருந்ததாக கூட இந்த கோயிலில் நான் படிச்சிருக்கேன். இது சென்னையில் உள்ள பழமையான கோயிலில் இதுவும் ஒன்று. இங்கே மூலவரை சுற்றி 108 லிங்கங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கின்றன. இங்கே திருமணங்கள் கூட நடைபெறுகிறது. இங்கே வெளியில் பார்த்திங்கன்னா 2 வீலர் பார்க்கிங்கும் கார் பார்க்கிங்கும் வசதி நல்லா இருக்குது. இங்கே இது கோயிலின் உள்ளேயே பார்த்திங்கன்னா திருக்குளம். இது உள்ளேயே ஒரு குளம் இருக்குது, வெளியிலையும் ஒரு குளம் இருக்குது. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கோயில் திறந்திருக்கும் நேரம் பார்த்திங்கன்னா காலையில் 7:30லேருந்து 10:30 மணி வரைக்கும், திருப்பி மாலையில் 4:30லேருந்து 8:30 மணி வரைக்கும். இதுதான் இன்னொரு சென்னையில் இருக்கிற புகழ்பெற்ற கிருஷ்ணர் கோயில். இது இஸ்கான் டெம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கிருஷ்ணருக்கு தமிழ்நாட்டிலேயே பெரிய கோயில். இதுதான் இஸ்கான் கோயில். இங்கே தினமும் அன்னதானம் கூட நடைபெறுகிறது. இங்கே பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி ஹாலு பிரசங்கம்லாம் கூட நடத்துகிறாங்க. இங்கே அன்றைக்கி கூட பிரசங்கம் நடந்துட்டு இருந்தது. இந்த கோயில் திறந்திருக்கும் நேரம் பார்த்திங்கன்னா காலையில் 7:30லேருந்து 1 மணி வரைக்கும், மாலையில் 6:00லேருந்து 8 மணி வரைக்கும் கோயில் திறந்திருக்கும். இந்த கோயிலின் உள்ளே பார்த்திங்கன்னா நவகிரகங்களின் எந்திரங்களும் மந்திரங்களும் இருக்கும். மேலே பார்த்திங்கன்னா கண்ணாடி இதில் இருக்கும். அதை நாம் வணங்கி படைத்தால் ரொம்ப நல்லது. இங்கே ஸ்ரீ சக்கரா கூட இருக்குது வெளியில் துளசி இதில் அந்த கோயிலில் இருக்குது. அதில் நாம் நின்று வணங்கினால் ரொம்ப நல்லது, ஹெல்த்துக்கும் நல்லது. இதுதான் 2 வீலர் பார்க்கிங், கார் பார்க்கிங்கு இங்கே வசதி இருக்குது. இது சென்னையிலேயே உள்ள இதுவும் புகழ்பெற்ற கிருஷ்ண திருக்கோயிலில் இதுவும் ஒன்று. இங்கே ராதாகிருஷ்ணர், தோழி லலிதா விசாகாவோடு இருக்காங்க. ஜெகநாதர், பலராமர், சுபத்திரை, சைத்தன்யர், நித்யானந்தா அவங்களோட விக்கிரகங்களும் உள்ளே இருக்குது. கிருஷ்ணர் ரொம்ப அழகாக இருக்கார் பார்க்குறதுக்கு. உங்களால் முடிஞ்சால் நீங்களும் இந்த கோயிலுக்கு பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. உள்ளேயே கேண்டீனும் இருக்குது. நிறைய பேர் அங்கேயும் உட்காந்து சாப்பிட்லாம். வேணும்னா நம்ம வாங்கி சாப்பிட்லாம். உங்களுக்கு சேனல் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஃபங்க்ஷன்
நடத்துறதுக்கெல்லாம் கூட ஹால் இருக்குது பாருங்கள்.